84 பக்கம். 84. ஓம். சூரோட பெயர்? சூரோட பேர் சூரத்துன் நிசா. சூரத்துன் நிசா. வசனம்? வசனம் 34 வசனம். 34. ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء بما فضل الله بعدهم على بعض وبما أنفقوا من أموالهم. والصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. واللاتي تخافون نشوزهن واللاتي ரெண்டையும் நீட்டிக்கோங்க. வல்லாத்தி அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் நீட்டி அடுத்ததை நீட்டதை குறைக்க வேணாம். ரெண்டையும் ஒரே ஆள் நீட்டிக்கோங்க. واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن. فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا. وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما லைட்டா இன்னொரு கொஞ்சம் நீட்டணும், போதாது. ஃபபஅசு ஹகம, ஃபபஅசு அசு என்கிறத இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கும். وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا ராய் சவுண்ட், ராய் சகூர் சவுண்ட் பேசிட்டு சரி போதுங்க. இன்னும் ஹிப்தம் சரியா? ஓ, நீங்க இப்ப சரியான கேக்குறீங்க, சத்தமிக்கு தானே, அதே சவுண்ட்லயே ஓதுங்க. அவ்வளவுதான், வேற புது சவுண்ட் இல்ல. ஓத போக்கல உங்க சவுண்ட் அப்படி குறைக்கிறீங்க. அதே அதே ஒழுங்குல அப்படி வச்சுக்கொண்டு ஓதுங்க. கத்தி பிரட்டி கொண்டு ஓத தேவையில்ல, அதே அமைப்புல ஓதுனா சரி. وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين
والجار للقربى والجار الجنوب வெரி குட். அப்படிதான் இருக்கணும். والصاحب ஜுனூபு. என்ன வந்து பக்கத்துல வாவ் வந்து வாவுக்கு மேல சுக்குன் வந்து அதுக்கு மேல மத்து அடையாளம் வந்து மத்து ஜாயிஸ் மத்து வாஜிப் எல்லாம் சேர்ந்து வந்து போல அப்படியா? ஷக்கூர். ஜுனூபு என்ன மத்து அது? ஒண்ணும் இல்லையா? இப்ப யார் ஓதுனே? ஒண்ணும் இல்லடா. நீங்க தான் விட சொல்லணும். இப்ப ஓதினா மத்த சொல்லணும். என்ன மத்துண்டு? மத்து லாசிமா இல்லையே? மத்து லாசிம் படிக்கல. மத்து லாசிம் இல்ல அது. வேற என்ன மத்தா தான் இருக்கணும்டா. சரி ஓதும். والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم திருப்பி அந்த வருஷத்தை ஓதுங்க. إن ஓதி முடிச்சிட்டு ஓதும். الله لا يحب من كان مختالا فخورا இப்ப திருப்பி ஓதுங்க இருக்கு. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا الذين يبخلون ويأمرون الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا والذين ينفقون أموالهم رئاء الناس ولا يؤمنون بالله ولا باليوم الآخر ومن يكن الشيطان له قرينا فساء قرينا وماذا عليهم لو آمنوا بالله واليوم இப்பதான் முதலாவது பிள்ளை வந்தீங்க. பெரிய பிள்ளை வந்தீங்க. சரியா பார்க்காதால வந்த பிள்ளை உண்டு. وماذا عليهم لو آمنوا بالله واليوم الآخر فأنفقوا مما رزقهم الله وكان الله بهم عليما وماذا عليهم لو آمنوا بالله واليوم الآخر
என்ன பிறன்னு சொல்லணுமா கண்டுபிடிக்கலுமா? என்ன பிறன்னு சொல்ல இயலுமா கண்டுபிடிக்கலுமா? ஆ وماذا عليهم لو آمنوا பிழை. بالله கண்டுபிடிக்கலையே. என்ன பிறன்னு சொல்லுங்க அப்போ இதுல கண்டுபிடிச்சிருந்தா آمنوا ونتل آمنوا ونتل ஏன் நீட்ட மாட்டேங்கிறீங்க? நீட்டத்தை விடுது இல்லையா டைம்? நீட்டுறதுக்கு உங்களோட வாய் விடுது இல்லையா? சவுண்ட காணும். ஒதுங்க ரெடி. ماذا عليهم لو آمنوا بالله واليوم الآخر فأنفقوا مما رزقهم الله وكان الله بهم عليما إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا ஒரேடியா போ பாத்தீங்க இப்ப இதுக்கு மோதிட்டீங்க. وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما. அர்மான் ஷக்கூர் ராய் சகூர் ஒரு இடத்துல திக்கினா அந்த வசனம் முழுமையாகவே திருப்பி ஓதப்பட வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். அது இப்ப வசனம் திருப்பி ஓதணும். இடையில இருந்து சரி வராது. இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டுறா கூப்பிட்ட இடத்துல நிப்பாட்டு இருந்து ஓதலுமா? அதெல்லாம் சரி வராது. வசனம் முழுமையாகத்தான் ரிப்பீட் பண்ணணும்னா. إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما. فكيف إذا جئنا من كل أمة شهيد وجئنا بك على இதில் நீங்க அழகா நிப்பாட்டல எங்க ஏன் ரிப்பீட் பண்ண போது எப்படி பாருங்க. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. இந்த ஐடியா தான் ரைட். இதுக்கு பின்னாடி யோசிக்க வேண்டிய முக்கியமான ஐடியா. ஒரு வசனம் கொண்டு வர நேரத்துல எதுல நான் நிப்பாட்டி ஓதினா ரிப்பீட் பண்ணி கொண்டு ஓதுற லெவலும் இல்லாம பேலன்ஸா அழகா ராகம் எடுத்து ஓதுறதுக்குரிய அமைப்பாக இருக்கும் என்கிறத யோசிக்கும். அது முக்கியம். போங்க. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا يومئذ يود الذين كفروا وعصوا الرسول لو تسوى بهم الأرض. அதுல ஐனுடைய உச்சரிப்பு சுவாதினுடைய உச்சரிப்பு போதாது.
وعصبوا وعصبوا الرسول وعصبوا الرسول وول திருப்பி பார்த்து يومئذ يود الذين كفروا وعصوا அது பில الرسول وعصبوا அல்ல وعصبوا الرسول ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க, ஐனுக்கு பின்னால வர சாத உச்சரிச்சுட்டு அதுக்கு பின்னால வர வாவுக்கு சத்து வைக்கிறீங்க. அப்படி பில وعصوا எஸ் ஓத போகல அந்த ஸ்டைல் வரணும். உச்சரிக்க போகல வர முக்கியம் இல்ல, ஓதுற இடத்துல வரதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். يومئذ يود الذين كفروا وعصوا الرسول لو تسوى بهم الأرض ولا يكتمون الله حديثا يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم அதுலயும் பில உண்டி, سكارى அதுலயும் பில உண்டி. يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى சரியா சார்? பில வந்து இது எப்படி சொல்லி நான் பிழைய சொல்லவா திருப்பி ஓதுறீங்களா? يا أيها الذين آمنوا ஸ்டார்டிங்ல பிழைக்குது. ஐயுஹல்லதீன ஏட சவுண்ட் வெளிப்படுத்தணும். يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة எப்படி நிப்பாடுறது, எத்தனை அளவுக்கு நீட்டி நிப்பாடணும், ஏன் எவ்வளவு நீட்டி நிப்பாடணும், என்ன மாதிரி அது நிறைய கேள்வி. இப்ப சொல அப்படியா நிப்பாடுறது, சொல சொல அப்படியா விலங்கல ஏன் அது சும்மா அப்படியா? காரணம் தெரியாது ஆனா நிட்டணும் அப்படியா? இது ஏன் நிட்டணும்? மது 6 சுக்கூன் என்று சொல்லி படிச்சீங்களா உண்டு? என்ன அப்படின்னா நான் எப்படி கேட்டிக்கணும், மது 6 சுக்கூன் என்ற மத்த எத்தனை அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும் அப்படியா கேள்வி கேட்டேன். நான் அப்படியே கேள்வி கேட்டேன். அதுக்கு விடையே காணும். ராயித் பேசுறது கேக்குதா? பேசுகிறது கேட்கிறதா? என்ன ஓதச்சு நான் அப்படியா? உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டியான்னு அடுத்த கேள்வி, கேட்ட கேள்வி விளங்குச்சுதா? என்ன கேள்வி? அப்படின்னா என்ன? 6க்கு அல்லது 4க்கு நீட்டுறது மது 6 சுக்கூன் எனப்படும் அப்படியா? ஏராய்
6க்கு அல்லது 4க்கு நீட்டுறதான் மது ஆறுதல் சுக்கூன். அதான் மது ஆறுதல் சுக்கூன் என்றால். அப்படியா? போடி இல்லையா? மது ஆறுதல் சுக்கூன் என்றா ரைட், நான் சொல்லித்தரப்படாது. சரி, முதலாவது நிறுத்தி ஒரு எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சுக்கணும். எனவேதான் அதுக்கு பேரே வருது சுக்கூன். ஆறுதில் சுக்கூன். நான் சொல்லிக்கிறேன், பேர்ல கண்டுபிடிக்கலாம். ஆறுதில் சுக்கூன்டா சுக்கூன் மறைஞ்சி வாருது. இறுதி எழுத்துக்கு சுக்கூன் மறைஞ்சி வருது. சொல என்று சுக்கூன் மறைஞ்சி வருது. அதுக்கு முன்னால இருக்கிறது மத்தினுடைய எழுத்து அல்லது மத்தினுடைய அடையாளம். சொல என்று வருது. இது ரெண்டு தான் முக்கியம். இறுதி எழுத்துக்கு சுக்கூன் வைக்கப்பட்டிக்கணும். அதுக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து அல்லது ஆசிரியர் உண்டு. மத்திய அடையாளங்கள் ஏதாவது வந்திக்கணும். அப்பதான் நாங்க அதை 4க்கு அல்லது 6க்கு நீட்டி ஓதுவோம். அப்ப அதுக்கு தான் பேர் என்ன? மது ஆறு சுகோன். நீங்க முன்னுக்குள்ள எல்லாத்தையும் விட்டு போட்டு கடைசியா 4க்கு 6க்கு நீட்டி ஓதுதான் மது ஆறு சுகோன் என்றா அந்த ஆன்சர் பிழை. ஏண்டா 4க்கு அல்லது 6க்கு அளவுகளுக்கு நீட்டி ஓதுறது இன்னும் பல சட்டங்களுக்குள்ளும் வரும். வராதா ஒன்றுக்கும். வேற எங்கேயும் நாங்க 4க்கு 6க்கு நீட்ட மாட்டோம். அப்படியா? இல்ல. என்ன இல்ல, நீட்டல அப்படித்தானே? மது ஆறு சுகோன் மட்டும் தான் நீட்டுறது. அப்படியா? நிறைய மது இருக்கு. நிறைய மத்துகளை நாங்க அப்படி நீட்டுவோம். சரி, இன்னொரு உதாரணம்னு சொன்னாலே பாவம். 4க்கு 6க்கு நீட்டி ஓதுற இன்னும் ஒரு மத்து படிச்சுக்கீங்க. என்ன காணும்? மது ஆறுதி சுக்கூனாக வரக்கூடிய 4 அல்லது 6 அளவுக்கு நீட்ட இன்னும் ஒரு மத்திர பெயர். என்ன ராய் அருமன்? சரி, ராய் சகோ. லம்மு மத்தா. வெரி குட். லம்மு மது வந்தாலும் நாங்க 4க்கு 6க்கு நீட்டணும். வேணா ஃபத்தஹ் மது வந்தா நீட்டணும். அப்படியா? அப்ப கஷ்ட மது வந்தா நீட்டு தேவையில்லை. 6க்கு 4க்கு. அப்படியா? மத்த படிச்சதை பெற்றுட்டு ரிப்பீட் பார்க்கணுமா? கடைசி நான் மது லாசி மட்டும் தான் படிப்பிக்கல. ஏன்டா உங்களுக்கு இந்த குழப்பம் வரும்னு சொல்லி நீ சின்னால் அவசரமா குழம்பு பீத்திட்டீங்க தான் நான் அதை படிப்பிக்கல. படிச்ச மத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய குழப்பம் எல்லாம் மறந்துக்குது. மத்த பத்தி ஃபுல்லா கேள்வி கேட்கவா அவரு பேர்? மத்தினுடைய வகைகள், மத்து அசில்டா என்ன, மத்து ஆறுதலி சுக்கூனுண்டா என்ன, மத்து முன்ஃபசிலண்டா என்ன, மத்து முத்தசிலண்டா என்ன, மத்து பதலண்டா என்ன, நிறைய படிச்சாச்சு. மத்திய கடைசி பகுதி மட்டும் தான் படிக்கல. அது எல்லா பகுதியும் படிப்பிக்கப்படி இங்க படிப்பிச்சதுல விலங்குல விளப்பம் இல்லாட்டி ஓத போக்கள் அந்த போல முட்டும் பெருத்தா குறபு சாலா என்று முட்டும். ஏண்டா சட்டம் ஞாபகத்துக்கு வரலையே. என்னத்தை எப்படி ஓதுறன்னு ஐடியா வராது. கடைசி எழுத்துக்கு சுக்கூன் வைக்கிறோம். எனவே இது ஆறுதல் சுக்கூன்ல வர வேண்டியது. ஆறுதல் சுக்கூன் 4க்கு 6க்கு நீட்டணும் என்ற ஐடியா வந்தா தான் போகும். அது எடுத்து போகாது. கேப்பனா மது முத்தசில்டா என்ன, மது முன்பசில்டா என்ன, மது ஆறு எல்லா கேள்வியும் கேட்கப்படும். திருப்பி பாபு. يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون ولا جنابا إلا عابر سبيل. நீ வீட்டுல ஓதலையோ? ஜுனாபன் அவுட்ல ஓதுனீங்க. அப்படியா? நடு வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ண இல்லையா?
என்ன எல்லாம் மாறுது ஜுனூபன் ஒரு இடத்துல நிப்பாட்டினீங்க இங்க ஜுனாபன் வருது எல்லாம் மாறி மாறி வருது என்ன பிரச்சனை தூக்கமா என்ன பிரச்சனை கூட பேர வருது நிறைய பேர் வருது நிறைய பேர் வந்து அதாவது அதாவது அடிப்படையான எழுத்து புதிய எழுத்துக்களை சேர்த்திக்கிறீங்க பழைய எழுத்துக்களை விட்டிக்கிறீங்க எழுத்தை மாத்திக்கிறீங்க ஜுனூபன் இங்க ஜுனாப என்ன பிரச்சனை சொல்லுங்க ஏன் இது மாறுது ஏன் இந்த மாற்றம் ஒன்று நீங்க சரியா பார்த்து ஓத இல்லையா ரெண்டாவது வீட்டுல ஓதி பிராக்டிஸ் பண்ண இல்லையா மூன்றாவது வீட்டுல இப்படித்தான் பிராக்டிஸ் பண்ணினீங்களா சரியா பார்த்தோதில்ல அதுதானே பெரிய நம்ம திருப்பி பக்கத்தை ஓத வைக்க போறேன் சேவலியில பக்கம் திருப்பி போதும் அவ்வளவு பேர் வந்துட்டு பக்கம் முடியமுனுக்கு அவ்வளவு பேர் வந்துட்டு பக்கம் முடியமுனுக்கு அவ்வளவு பேர் வந்துட்டு அப்ப நாலண்டைக்கு பாடத்துல இந்த பக்கத்தை திருப்பி ஓதணும் இவ்வளவு பேர்ல வரப்படாது சரியா பார்த்து ஓதட்டி ஆயிட்டுமா சரி அஸ்ஸலாமு அலைக்கும்